பெரிய லெவலு. சின்ன கோவத்தில் பேப்பர் வெயிட்டை தூக்கி பொண்டாட்டி கழுத்தில் போட்டு முகத்துக்கு போட்டார். இந்த இடத்துல பட்டு விழுந்து ஆளு காலி போச்சா. கோபம் ஒரு மனிதனை கொல்லும், சாபம் ஒரு மனிதனை நின்று அழிக்கும். சாபம் நின்று அழிக்கும். ஆகவே எதற்கு கோவப்பட வேண்டும்? கோவப்படக்கூடாது. கிறிஸ்தவனாக இருந்தால் கோவப்படக்கூடாது. கோவப்படக்கூடிய சூழ்நிலைகள் கணவன் மனைவிக்குள்ளே வரும். பிசாசனை தீப்பெட்டியை வச்சுருப்பான், எப்போ பார்த்தாலும் கொளுத்திடுவான் பிரச்சனையை. கணவன் மனைவிக்குள்ள சண்டை இல்லாத கணவன் மனைவி இருந்தால் யாராவது ஒரு ஆள் கையை தூக்கலாமா? உங்கள் வீட்டில் சண்டையே இல்லையா? உங்கள் வீட்லேயும் சண்டை இல்லையா? உங்கள்கிட்ட தான் சண்டே வந்தால் உங்களுக்கு பிரச்சனை தானே. அது கணவன் மனைவிக்குள்ள சண்டையை ஏற்படுத்துறதுக்கு காரணம் இல்லாமல் பிசாசு பிரச்சனையை கொண்டு வருவான். அப்போ கூட நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளே பிரகாசிங்க. புருஷன் திட்டினாலும் ரியாக்ஷன் பண்ணக்கூடாது, மனைவி திட்டினாலும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. சகித்து கொண்டு அன்பை மட்டும் பகிர்ந்து கொடுத்து வாழ்ந்து பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை பூரணமாகும். பதில் பேசுனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது கலவரம். பதில் பேசுனா அது கலவரம். பதில் பேசாமல் இருந்தால் அது சகிப்புத்தன்மை. அதான் கிறிஸ்தவம். அவர் பார்ப்பார். அவன் எந்த விதத்திலும் சாத்தானை வச்சு அவர் எல்லா திருவிளையாடலையும் விளையாடுவார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு. அவர் எப்படி தாழ்மையாக இருந்தாரோ, இப்போது நீங்கள் கார் ஓட்டுறீங்க இல்லையா? காரை நான் பிடுங்கிடுவேன், சைக்கிளில் போடா அப்படின்னு நான் சொல்லுவேன். சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவீங்களா? ஆமான்னு சொன்னால் கிறிஸ்டியன். உட்காருங்க. தேவன் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடுவார்னு வச்சுக்கிடுவோம். பிடுங்கிட்டு ஒரு சைக்கிளை தருவார். ஹாப்பியாக போன சைக்கிளில். இன்றைக்கு இதைத்தான் அவர் கொடுத்துருக்கிறார். ஸோ இன்றைக்கு இதுதான் எனக்கு சந்தோஷம் இன்னும் நினைக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். இந்த இழப்புகள், அழிவுகள், நெருக்கங்கள், கலக்கங்கள், கண்ணீர், பிரச்சனை, சண்டை, உபத்திரம், தரித்திரம் எல்லாமே பிசாசை வைத்து ஆண்டவர் கொண்டு வருகிற விளையாட்டு. பிசாசு இஷ்டத்துக்கு வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. அது கண்ணும் கிடையாது, மூக்கும் கிடையாது. ஆண்டவர் மந்திரவாதி கட்டளையிட்டால் அவர் மந்திரவாதி ஒரு பேயை அனுப்புவோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஏன் அனுப்புகிறார்? எதற்காக அனுப்புகிறார்? நீ திருந்துறதுக்கு. நீ திருந்துற பாதையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சகிப்புத்தன்மை வேண்டும், பொறுமை வேண்டும். சகிப்புத்தன்மையும் பொறுமை இல்லைன்னா கணவன் மனைவியை வாழ முடியாது. வாழ முடியுமா? முடியாது. பொண்டாட்டி முயலுக்கு 3 காலுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட தான் கேள்வி வருது. பொண்டாட்டி, உங்கள் வரப்போகிற பொண்டாட்டி சொல்லுவா முயலுக்கு 3 கால் தான் இருக்குது, என்ன சொல்கிறீங்க அத்தான்னு கேட்பான். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? 3 கால் தான். ஆமாம், எங்கேருந்து அந்த முயலை பிடிச்ச? முயலுக்கு 3 கால். கரெக்ட், நான் அதை பார்க்கணுமேனு சொல்லணும். அது இன்ஜெக்ஷன். முயலுக்கு 3 காலா? உனக்கு அறிவில்லை? யாரும் ஒன்று கற்றுக் கொடுத்தது? நீ இவனுக்கு பிறந்தேன்னு கேட்டால் ஓங்கி அடிப்பா. 1.5 டன் வெயிட்டில் தாங்க மாட்டீங்க. பெண்களுக்கு இப்போ பலசாலி அதிகம். உட்காருங்க. அல்லேலூயா. ஆகவே எல்லாத்தையும் ஆமான்னு சொல்லிட்டு போனால் பிரச்சனையே கிடையாது. இயேசு சிலுவையில் தொங்க விட்டாங்க. அவர் கழுதியை கொண்டு வர்றதுக்கே தேவனுக்கு வேண்டும் என்று சொன்ன. அப்போ தேவன் இவர் தானே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த கழுதைகளை எதற்கு என் வீட்டில் வந்து அவிழ்க்கிறாய்ன்னு கேட்டால் அது தேவனுக்கு வேண்டும் என்று நாங்கள் அவிழ்க்கிறோம். பதில் பேசவில்லை அவன். ஏண்டா கர்த்தருடைய கிரியை அவனுக்குள்ளே பேசிச்சு, கடவுளுக்கே கொடுத்துட்டான். அந்த தேவனை ஆணியால் அடிக்கப்பட்டு தொங்க விட்டு இருக்கிறார்கள். அவர் பதறினாரா? பலியினால் கலங்கினாரை தவிர நான் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சிலுவையிலிருந்து சொன்னாரா? பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் நீ எப்போ சொன்னார்? சாவ ஏற்றுக்கொள்வதற்கு மட்டும். அதுக்கு முன்னாடி எங்கேயாவது சொன்னாரா?
ஏனென்றால் இவர் தேவன். ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னா மட்டும்தான் இவர் சாக முடியும். இல்லைன்னா இவர் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பார். ஒப்பு கொடுத்தல் அதற்கு பேர். பிதாவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றார். பிதா கைவிட்டாதான் இவர் சாக முடியும். ஒரு சம்பவம் நடக்கணும்னா அவர் கைவிடணும். சிலுவை மரத்தில் அளவுக்கு அதிகமாக நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அதான் உடன்படிக்கை. இவ்வளவு சகிப்புத்தன்மை இருந்த பிறகும் அநியாயம் செய்கிறவர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் கள்ளனை பார்த்தும் அவர் எதுவுமே சொல்லலை. நீ தேவன் என்று சொன்னால் இறங்கி வா என்று சொன்னார்கள், பதிலே சொல்லலை. அவர் தேவன் என்று ஒரு நிமிடம் தன்னை நினைத்து கொண்டாலே தொட்டவன் அத்தனை பேரும் செத்துருவான். செத்தா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு கடவுள் இல்லை. பட்டிமன்றம் நடத்துவோம் இயேசு கிறிஸ்து கடவுளான்னு. இன்னைக்கு அப்படி இயேசு கிறிஸ்து கடவுள் என்று சொல்லுகிறோம் பாருங்க. அன்றைக்கு அவர் ஒப்பு கொடுத்ததுனால, தாழ்மையாய் சிலுவையில் நின்றபடியினால, எதிர்த்து பேசாததினால, பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றி அவர் மரித்து பரலோகம் சென்றதினால அவரை முழுமையாக கடவுள் என்று நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். பரிசேயர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அக்காலத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்ப்புக்கு பிறகு இன்னைக்கு எந்த மதமும் சரி இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு சொல்லி பார்க்கட்டுமே. சில அந்த கிறிஸ்துகள் இருப்பார்கள், அவர்கள் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கிற ஒன்று நடக்கலைன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. எதிர்பார்க்கிற விடுதலை ஒன்று ஆண்டவர் தரலைன்னா கடவுளாவது புண்ணாக்காது அப்படி சொல்லுவாங்க. விரக்தியில் சொல்கிறது. ஆண்டவர் பரிசோதிக்கும் போதெல்லாம் நீங்கள் ஜெயமாக இருக்கணும், புலம்பக்கூடாது. புலம்புனா அவனுக்கு இந்த வரப்போகிற அழிவில் அழிவு தான், சாவு தான், சங்கு தான், சந்தேகமே கிடையாது. இனியெல்லாம் பாவிகளை வச்சிருக்க மாட்டேன்றதான் ஆண்டவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் பாவியை நான் வச்சிருக்க மாட்டேன். அது எங்கே ஆரம்பிக்கிறார்? சபைகளில் தான் ஆரம்பிக்கிறார். சபைகளில் தான் சாவு தொடரும். சபை மக்களிடத்தில் தான் அவருடைய அக்கினி அம்பு வரும், வேற எங்கேயும் அல்ல. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 வாசித்து பார்க்கலாம். ஒரு வாசிக்கலாம். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். நாள்தோறும், எல்லா நேரமும், எல்லா காலமும் பாவிக்கு மேல கோபத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வாசி. அவன் மனம் திருந்தாவிட்டால் தன்னுடைய பட்டயத்தை கருக்காக்குவார், கூர்மையாக்குவார். அக்கினி அம்புகளை தொடுப்பார். இதான் தேவன். பாவிகள் மேல நேசம் கொள்ளல அவரு. நீ திருந்தி பரலோகத்துக்கு வா என்று அழைக்கிறார். நீ திருந்த மாட்டேன்னா அம்புகளை நானேற்றி அக்கினி அம்புகளாய் உன்மேல் தொடுப்பேன் என்கிறார். குடிக்கிறவன் குடிய விடணும், விபச்சாரம் பண்றவன் விபச்சாரத்தை விடணும், அயோக்கியத்தனம் பண்ணுகிறவன் அயோக்கியத்தனத்தை விடணும், இச்சை உள்ளவன் இச்சையை விடணும், பிசாசுக்கு வழிபடுகிறவன் அதிலிருந்து வெளியே வரணும். கர்த்தரை தெய்வமாய் கொள்ளுகிற மனுஷன் மட்டும்தான் பாக்கியவான். அவரை என்றென்றைக்கு நம்ப வேண்டும். அதற்கு தான் இந்த குருத்தோலை. அல்லேலூயா. ஒரு நாள் சொல்லி தந்தார் அவர். நம்ம எல்லா காலமும் அதை பயன்படுத்தலாம். ஒரு குருத்தோலை நிகழ்வு நடைபெறும் பொழுதெல்லாம் பல கோடி மக்கள் மனம் திருந்த வேண்டும். திருந்துவார்களா? இன்னைக்கு பல கோடி மக்கள் மனம் திருந்த வேண்டும். திருந்துவார்களா? திருந்துற மாதிரி இல்லை. அப்போ ஆண்டவர் என்னத்தான் செய்வார் சொல்லுங்களேன்? ஒரு பிள்ளை சொன்னால் கேட்கலன்னா பெத்த அப்பனே கோல் எடுத்து அடிக்கிறான். இப்போ ஆண்டவர் அடிக்காமலாம் இருப்பார்? அதுதான் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சம்பவம் நடக்கும். உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் நடப்பிப்பார். ஆனால் எதை குறித்தும் கலங்க வேண்டாம்.
நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற சில குறைபாடுகளை அப்புறப்படுத்தி ஆக வேண்டும். அது பாவக்கரையாக இருந்தாலும் அப்புறப்படுத்த வேண்டும், சாபமாக இருந்தாலும் அப்புறப்படுத்த வேண்டும், பெருமையாக இருந்தாலும் அப்புறப்படுத்த வேண்டும். ஆகவே கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஒன்றுமே இல்லை, அதை புரிஞ்சுவிடுங்க. யூ ஆர் ஜீரோ. ஹீரோ அல்ல, ஜீரோ தான். நீங்கள் ஜீரோ தான் இருக்கணும். ஆண்டவருக்குள்ள ஒன்றுமே இல்லை. தாவீதை பாருங்கள், சவுல்கிட்ட போகிறான். சவுல் தாவீதை கொல்லக்க தேடுறான். ஆனால் தாவீது சவுல்கிட்டே போகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் ஒரு செத்த நாய்க்கு சமம். மாமனார்கிட்ட மருமகன் சொல்லுகிறான். பட்டயம் இருந்தால் கொண்டுருவான். அந்த நேரத்தில் அவன் கொல்லக்க தான் தேடுறான். ஆனாலும் தாவீது முகமுகமாய் சந்திக்கிறான். ஏன்? கர்த்தருடைய கிருபையில் அங்கே தன்னை தாழ்த்துகிறான். எப்படி தாழ்த்துகிறான்? எதிரி கிட்ட போய் தாழ்த்துக்கிறான். எப்படி தாழ்த்துகிறான்? நான் ஒரு செத்த நாய்க்கு சமம். நாயினாலே எல்லாரும் அருவருக்கப்படத்தக்கது. அது செத்த நாயினா அதை விட அசிங்கம், நாத்தம் முடிச்சது. நாத்தம் முடிச்சவன் நாய். நான் ஒரு நாயை விட கேவலமானவன், என்னையா கொல்ல தேடுகிறீர்னு கேட்குறான். அதனால தான் அவன் ராஜாவாக மாறினான். தாழ்மை, அவனிடத்தில் இருந்த தாழ்மை. எவ்வளோ பொறுமை! என்னை கொலை செய்ய தேடுகிறவனை கொல்லணும் சட்டப்படி. ஆனால் கொல்லாமல் அவங்கிட்டே போய் நான் ஒரு நாய்க்கு சமம், அது செத்த நாய்க்கு சமம், ஒரு தெள்ளு பூச்சிக்கு சமம். தெள்ளு பூச்சினா உடம்புல வந்திருந்தால் நம்ம அடிப்போம், செத்துருவோம். ஒரு தெள்ளு பூச்சிக்கு சமம். நீ அடித்தா ஒரு செகண்டில் நான் செத்துருவேன். அப்படிப்பட்ட என்னையா நீர் கொலை செய்ய தேடுகிறீர் என்று கேட்குமோ, சவுலுக்கு மனசு உடைஞ்சு போச்சு. உடனே அவன் ஆற தழுவினான். ஆற தழுவி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, உண்மையிலே இஸ்ரவேலே ஆளும் தகுதி உனக்குத்தான் இருக்கு என்றால் நீ கர்த்தருக்குள்ளே இருக்கிறாய், நீ தாழ்மையாய் இருக்கிறாய். காட்டிற்கு தேடி வந்த உன்னை கொல்லுவதற்கு. ஆனால் நான் மலைஜலம் கழிக்க வரும் பொழுது என்னுடைய துண்டை நீ வெட்டினாய், என் கழுத்தை வெட்டவில்லை. இப்படி 3 முறை கொலை செய்வதற்கு கர்த்தர் சந்தர்ப்பம் தந்த பொழுதும் என்னை கொல்லாமல் விட்ட ஒரு மகா மனிதன் நீ தான் இஸ்ரவேலை ஆளக்கூடிய தகுதியுடையவன். நான் வாயால் சொல்லலாம். எந்த எதிரி தேடினானோ அந்த எதிரியை வாழ்த்தினான். அதுக்கப்புறம் தான் சவுல் டவுன் வித் டவுன். தாவீது அப்பு மேலே அப்பு, மேலே மேலே போயிட்டு இருந்தான். தாழ்மை உடையவனை தான் கர்த்தர் உயர்த்துவார். தாழ்மை இல்லாதவனை உயர்த்தவே மாட்டார். பணம் இருந்தால் பத்திரமா வச்சுவிடுங்க, மற்றவங்கள காட்டி கொடுக்காதீங்க. சொத்து இருந்தாலும் அடக்கமாக இருங்க, இல்லைன்னா அடக்கம் பண்ணிடுவார். எதையுமே உங்களுக்குள்ளே வைத்து பொறுமையாய் எளிமையாய் இருங்க. ஒன்று இல்லைன்னு இருந்தால் கூட எனக்கு ஒன்று இல்லைன்னு அர்த்தங்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா உன்னை உண்டாக்கின தேவன் உனக்குள்ளே இருக்கும்போது நீ ஏன் ஒன்றும் இல்லைன்னு ஏன் சொல்கிற? சொல்லக்கூடாது. கர்த்தர் இருக்கிறார், அந்த பக்குவம் நமக்கு வேண்டும். ஆகவே எளிமை உள்ளவன் ஒரு காலம் வெட்கப்பட்ட சரித்திரமே கிடையாது. வெட்கப்படுத்தப்படலாம் யார்? துன்மார்கள் மத்தியில். ஆனால் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், உயர்த்தியே தீருவார். அந்த தேவனுக்கு ஒரு கரவசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார் அந்தி சந்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று வாசித்த வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு பிரியமான ஒரு வேத வசனத்தை எடுக்கலாம்.
ஏதாவது வசனம்? அல்லேலூயா. எடுங்க ஒரு வசனம். வாசித்த வேத புஸ்தகத்தில் இருந்து ஒரு வேத வசனம். ரொம்ப சிரமப்பட்டு தான் வருது. ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரர்களும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை கண்டும் நீங்கள் விசுவாசிக்கும்படியாக பின்பாகவும் மனஸ்தாபப்படவில்லை. அல்லேலூயா. ஒரு மனம் திருந்துதல். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யோவானை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக யோவானை அனுப்பியிருக்கிறார். அந்த யோவான் நீதி மார்க்கத்தில் வந்திருக்கிறார். நீதி மார்க்கத்தில் வந்திருக்கிற அந்த யோவானை கூட நீங்கள் விசுவசிக்கவில்லை. ஆனால் விபச்சாரம் செய்கிற ஸ்திரீகள், அக்கிரமம் செய்கிற ஸ்திரீகள், கள்ளர்கள், கொள்ளக்காரர்கள், இவர்களெல்லாம் அவருடைய செய்தியை கேட்டு, யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திருந்தினார்கள். மனம் திருந்து ஞானஸ்தானம் எடுத்தார்கள், பரலோகத்துக்கு சென்றார்கள். ஆனால் நீங்களோ அது செய்யவில்லை. பின்பாகிலும் அவர்கள் பரலோகத்து போவதை பார்த்தாவது நீங்கள் மனம் திருந்திருக்கலாம் இல்லையா? திருந்தவே இல்லை. எவ்வகையிலும் மனம் திருந்தல்ல. ஆகிய முந்தினவர் பிந்தினவர் ஆவார், பிந்தினவர் முந்தினவர் ஆவார். மனம் திருந்துகிற மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும், மற்றவங்களுக்கு போக முடியாது என்பதனை தெளிவாய் சொல்லி இருக்கிறார். ஒரு வேசி பாவம் செய்வாள், அந்த பாவத்தினுடைய கொடூரமும் அவளை உணர்த்தும்